முகவரி தேவையில்லைங்க. முகவரி இல்லைன்னா நாங்க எங்க டிபார்ட்மெண்ட் போஸ்ட் பண்ணலாம். எப்படி பண்ணாங்க லெட்டர்லாம் டெலிவரி பண்ணுங்க. அட பொறம்போக்கு, ஏதோ பந்த் அன்னைக்கு சவாரியிலேயே ஏதோ டைம் பாஸுக்கு சும்மா ஒரு பாட்டு பாடலான்னு பார்த்தாங்க. அதுல ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா? நீ முதல்ல எத்த காலி பண்ணியா? யதார்த்தமா யாராவது ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை ஒரு பிரச்சனை ஆக்கி அதுக்கு ஒரு போராட்டம் பண்றது இப்பெல்லாம் ஒரு ஃபேஷனாவே போச்சியா? சவாரி எடுத்தானும் இன்னைக்கு. ஐயா அட போயா, எனக்கே சவாரி அன்னைக்கு கொஞ்சம் அதிகமா பந்த் அன்னைக்கு சவாரி வரும்னு பார்த்தாக்க இன்னைக்கு எவனையும் காண, கையில தம்படி கூட இல்லை. இந்த நேரத்துல ஐயான்னு கூப்பிட்டா நான் என்ன போடுவேன்? அத்தை விடுப்பாரு. ஐயா என்று நான் தங்களைத்தான் அழைத்தேன். தோடா ஏன்சா ஏதோ சார் ஹலோ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டீங்கன்னா எவ்வளவு மரியாதையா இருக்கும். அத்தை விட்டுட்டு ஐயானோட நீ வேற மாதிரி ஏதோ நினைச்சிட்டேன் நான். ஐயா என்பது தமிழ் வார்த்தை தானே. ஓ, நீ அப்படி வாரியா? என்ன மேட்ரு அது? இந்த இங்கே ஆட்டோ எங்கே கிடைக்கும்? பாத்தியா, இப்பதான் ஐயா தமிழ் நீயே சொன்ன. ஆட்டோன்றிய ஆட்டோவுக்கு என்ன தமிழ்? பெயர் சொற்களை எல்லாம் தமிழ் மயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இருந்தாலும் நீ கேட்பதற்காக நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஆட்டோவுக்கு தமிழ் ஆட்டோமேட்டிக்கா தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், கிடையாது. நீ என்ன பண்ற, அந்த பிரச்சனையை அத்தோட விடு. சரி, அதை எத்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ ரிக்ஷா கரண்ட வந்து ஆட்டோ சவாரி கேக்குறீங்க. எனக்கு என்ன ஃபீலிங்கா இருக்கு தெரியுமா? என் நான்லாம் உன்னை சவாரி எடுத்துட்டு போக முடியும். அவ வந்து குந்து. அடடா, மனிதனை மனிதன் மிதிப்பதா? தோடா ஆரம்பிச்சிட்டான் ஆட்டம் மேட்ரு. மனுஷன் நெஞ்சில மிதிச்சாதான் தப்பு. உட்கார வச்சு மெரிச்சா ஒன்னும் தப்பு கிடையாது. எதனா ரிக்ஷாக்காரன் பொழப்புல புதுசா ஏதாவது தத்துவம் சொல்லி மண்ணள்ளி போட்டுறாத. பாபா, உனக்கு எங்க போகணும் இப்போ? இந்த கன்னிமரம். என்ன மரம்? கன்னிமரம் லைப்ரரி என்று சொல்வார்களே. நமக்கு கண்ணமாப்பேட்டை மார்ச்சுவரி இப்படிதான் சவாரி போய் பழகும். நீ சொன்ன கன்னிமரம் லைப்ரரி எனக்கு தெரியலையே. கன்னிமரம் நூலகம் உனக்கு தெரியாதா? அதுக்கு எதுக்கு இப்படி வாய்ஸ் கொடுக்குற? நீ குரல் கொடுக்குற, டென்ஷன் ஆகுறியா நீ? டப்பா, எல்லாருக்கும் தெரியறதுக்கு அது என்ன டாஸ்மாக் கடையா? இல்ல பிகர்களை வச்சுட்டு போய் விடுறதுக்கு அது என்ன மெரினா பீச்சா? இல்ல படம் நடக்கிற தியேட்டரா? பலான படம் என்றால் என்ன? போச்சுடா, இந்த ஆளுக்கு எல்லாம் ஆனா ஆவனாருன்னு சொல்லணும் போல இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா வந்திருந்தாரு, அவரும் கிளம்பி போயிட்டாரு போல தெரியுது. காமராஜர் ஒரு படம் எடுத்தாங்க. காமராஜர் ஒரு உன்னதமான மனுஷனை பத்தி ஒரு படம் எடுத்தாங்க. அத்த ஆபரேட்டர் ஒண்டி உட்கார்ந்து பார்த்துன்னு இருந்தாரு. சரி. ஆனா மாளவிகா நடிச்சு See-You at 9 ஒரு படம், லிப் டு லிப் 18வது வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயின்னு இருக்குது. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. உனக்கு அது எங்க இருக்குது அந்த கன்னிமேரா லைப்ரரி? அது இந்த கல்லூரி சாலையில் இருக்கிறது. ஓ, காலேஜ் ரோடாண்டியா? காலேஜ் ரோடு என்பது ஆங்கிலம் அப்பா. கல்லூரி சாலை என்பதுதான் தமிழ். ரோதனை பெரும் ரோதனையா போச்சு. தப்பார், எனக்கு எஜுகேஷன் கம்மி தான். நமக்கு அளவுக்கு அறிவு கிடையாது. நமக்கு இங்கிலீஷ் ஒண்டி தான் தெரியும். என்னப்பா இது? பெண்கள் முரத்தால் புலியை விரட்டினார்கள் என்று படித்திருக்கிறேன். இவள் என்ன விளக்கமாறால் ஆண்களை விரட்டி கொண்டிருக்கிறாள்? அது ஒண்ணும் இல்ல வாத்தியாரு, நாங்க ஆண்கள் இன்னமும் அந்த புலி மாதிரி வீரத்தோட இருக்கிறதுனால பெண்கள் அப்பப்ப அப்படி ஜாலியா விளையாடுவாங்க எங்களோட. சரி, அதெல்லாம் சகஜம் இந்த ஏரியாவில், கண்டுக்காத. ஆமா, என்ன மேட்ரிக்கு நீ கன்னிமேரா நூலகம் போற? அதாவது நான் இந்த மொழி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன், தமிழ் மொழி ஆராய்ச்சி. அதற்காக இங்கே வந்திருக்கிறேன். என்ன அடங்கா பிடாரியாக இருக்கிறாள்? யார் இந்த பெண்? அது நம்ம ஃபிகர் சாமி. ஃபிகர்? ஃபிகர் என்றால் நம்ம செட்டப் சாமி. செட்டப்? செட்டப் என்றால்? செட்டப்னா நம்ம மேட்டர் சாமி. மேட்டர்? மேட்டர் என்றால்? மேட்டர்னா நம்ம ஸ்டெப்னி சாமி. ஸ்டெப்னி?
ஸ்டெப்பனி. ஸ்டெப்பனி என்றால் டாவு சாமி, டாவு. டாவு. டாவு டாவு தெரியாம நீ என்ன தமிழ் ஆராய்ச்சி பண்ண வந்துக்கிறேன்னு எனக்கே புரியல. டாவு பத்தி பழமொழிலாம் இருக்குது, தத்துவம் எல்லாம் பாடி வச்சுக்கிறாங்க. ஏப்பா, பழமொழி கூட இருக்கிறதா? பாடியே வச்சிருக்காங்க டாவு பத்தி. பாட்டு கூட இருக்கிறதா? ஆமா. அது என்ன பாட்டு? டாவு 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 டா, டாவு லாட்டி டைடா, டாவு 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 டா, டாவு லாட்டி டைடா. டா, 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 டா. துப்பார்க்கு துப்பாய என்ற திருக்குறளை போல் டாவு என்ற ஒரு சொல்லை வைத்து இத்தனை வரிகளா? அந்த அற்புதமான கவிஞர் யாரப்பா? புலவர் தேவா. புலவர் தேவா. வேணா வாலி வச்சு அவரும் கிளம்பி போயிட்டார் போல இருக்குது. அப்படி ஒரு புலவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை. என்னையா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன மேட்ரு? நீ பாட்டுக்கு சாராயத்தை குடிச்சு போட்டு எங்கேயோ மல்லாண்டு படுத்துக்கிட்ட கண்ட கஸ்மால ஏன் ஊட்டாடு வந்து துட்டுக்கிட்டு ராசி பண்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு எதுனா கல்ச்சர் இருக்குதா? எதுனா ரீஜன் இருக்குதா? எம்மா பெரிய மனுஷன் பக்கத்துல நின்னுக்கிறா, நீ பாட்டு கோரல் குட்டினே இருக்க. அச்சனா டாப் எங்க அப்பால கிளம்பி அப்பிட்டு போ. சொல்ல இதோடா யார் இவரு? யோ, நம்ம குட்ஸ்ல காலி பண்ண சொல்ல வந்திருக்காரா? சொல்லுங்க மாறே அவ்வளவு. நம்ம குட்ஸையை காலி பண்ண வந்த ஆபீசரா இவர் ஏன் குட்ஸையை காலி பண்ண போறாரு? இவரே MMD அப்ரூவல் இல்லாம எவ்வளவு லேண்ட் வாங்கி போட்டுறாரு. இவரு போய் நம்ம லேண்ட்ல கை வைப்பாரா? என்னம்ம இவரு தமிழை கரெக்ட் பண்றதுக்காக வந்துக்கிறார். தமிழ கரெக்ட் பண்ண வந்திருக்காரா? கோலால் போட்டோனே நினைச்சேன்யா. இத பாரு, இது மட்டும் தமிழோட புருஷனுக்கு தெரிஞ்சது பக்கி ஓ மஞ்சா சொத பிச்சி எடுத்துறியா? தமிழுக்கு புருஷனா? நீ டென்ஷன் ஆகாத வாத்தியார, இத வேற மாதிரி கன்ஃபியூஷன் நான் அதை டீல் பண்றேன். பொறும்போக்கு பொறும்போக்கு. தமிழ்னா அது இல்ல, நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற தமிழ் செல்வி அது இல்ல. தமிழ் லாங்குவேஜ், நம்ம தாய் மொழி இருக்குது போ. அத்தை கரெக்ட் பண்ண வந்துக்கிறேன். அததான் நிறைய பேர் கையில வச்சிட்டு இருக்காங்க. சாமி நீ ரொம்ப லேட் சாமி. செக் பொறும்போக்கு. என்ன சும்மா சும்மா நீ குரல் விட்டு இருக்க? நான் உன்கிட்ட பேச தேவையில்ல. தப்பா பீச்சாங்க பக்கே திருப்பி அப்படியே சோத்தாங்க விட்டான்னு போய்ங்க, அப்படியே பேசி யூட்டன் எடுத்துக்க கிளம்பிக்க. தேனாகியா தேனாக 6 மணிக்கு ஊட்டாட்டு பக்கம் வருவேல அப்ப வச்சிடுறேன். பாப்பா நான் இன்னைக்கு வேற ஊர் பாத்துக்கிறேன். பொறு பீச்சங்கை சோத்தங்கை புறப்போக்கு. நீ பேசியதெல்லாம் தமிழ் தானே? பின்ன தெலுங்குலயா குயின் இருக்கிறேன், தமிழ் தான். ஏன் வாத்தியார தமிழ் பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்துக்கிறிய? தமிழ்ல எத்தனை டைப் இருக்குன்னு உனக்கு தெரியுமோ? தமிழில் எத்தனை வகை என்று இங்கே எல்லாருக்குமே தெரியுமே. ஏத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று 3 தமிழ் தானே? ஏபி நாகராஜன் மாதிரி ஏதோ சொல்லி இருக்கிறேன். அதுக்கு அப்பாலே அப்பாலே வேற தமிழ். அப்பாலே ஒரு தமிழா? அப்படி ஒரு தமிழ் எனக்கு தெரியாதப்பா. அங்கதான் நிக்கிறான் தமிழன். தமிழ் இருக்குதே முஃபஸ்ஸல் பஸ் மாதிரி, ஆரம்பிக்கும் போது ஒரே இடமா இருக்கும், அப்பால அப்படி ரூட்டு புடிச்சு பிரிஞ்சு போயினே இருக்கும். இப்போ பார், தமிழ்ல டைப்பா நான் காட்டுறேன். முதல்ல திருநெல்வேலி தமிழ் கேட்டுக்கோ, குறிச்சிக்கோ. அண்ணாச்சி மணியகர அண்ணாச்சி கும்பியா. நம்ம கஸ்ட் வந்துக்கிறாரு. அவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக், வானம் பொழிகிறது பூமி விளைகிறது, அந்த டைலாக்க உன் திருநெல்வேலி டைலாக்ல எப்படியே எடுத்து விடு. வேட்டியை வேணா கொஞ்சம் இறங்கி கேட்டீங்க. நீ தான் ஜாக்சன் தரையா சண்டாவ பாவியா? ஏல வீரபாண்டிய கட்டபொம்மன் கொன்னதே நீ தானே? பறக்க முடிச்சான் பாருங்க. ஏல வானம் பொழியுது பூமி விளையுது, நீ ஏன் வரி கேட்க? ஏல தண்டா வச்சிருக்க, இனி வருகிறன்னு கேட்ட வாயில மண்ணெண்ணி போட்டு குத்திடுவான். என்னைக்காவது என் கூட வயலுக்கு வந்திருக்கியா? ஏத்தரைச்சியா? அது நாத்து நட்டியா? அது களை பறிச்சியா? அது எங்க ஊரு சமைஞ்ச பிள்ளைகளுக்கு சட்டை வச்சு கொடுத்தியா? அது மாமனா மச்சானா? அது மாமனா மச்சானா? மானங்கட்ட பேல அதுல பழின்னு அடிச்சோம்னா பாளையம் போட்டு விடுவாமா. எல்லாரும் விதிவின்னு தான் சாப்பிடுவான். மிதிப்பிட்டு சாப்பிட்ற பாரு. ஏன்னா படுக்க பாய் இல்லாம தரையில படுக்க பேல, ஊருகா வச்சு கஞ்சி குடிக்காத பேல, படுக்காது பேல, படுக்காது பேல. உங்ககிட்ட பேசியே எனக்கு வாயெல்லாம் வலிக்கு. கடையில ஆடு வந்திருக்கு, நான் சாமான் போட போனோம். நீ எந்த நீ ஓடிடுவாமா. பாத்தியா, இதுதான் திருநெல்வேலி தமிழ். இவ்வளவு தூரம் தம்மு கட்டி வேட்டிய மச்சி கட்டி டைலாக் பேசினாரு. சரி, ஒரு பிகிலாவது விட்டியா நீ? பிகிலா? பிகில் என்றால்
அதுதான் நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட் ஒரு ஆளுக்கு. சரி. அது புரியாம இருக்கிற. அடுத்து பாரு, மதுரை தமிழ் கேக்குறியா நீ? கேட்கலாமே. ஏ பாண்டி, ஏ பாண்டி. என்ன மாப்ள? பாண்டி நம்ம கெஸ்ட் வந்துக்கிறாரு. அவருக்கு வந்து மதுரை தமிழ் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த வீரோ பாண்டிய கட்டவன் டைலாக வானம் பொழியுது பூமி விளையுது, அத மதுரை தமிழ் எடுத்து விடு ராஜா. வாசிக்கிட்டியா? விடு, ஒரே போடா போட்டுற. போடல வேணா, டைலாக் ஒண்டி சொல்லு. அப்படியா? ஏ ஒளிதான் ஜாக்சன் தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஏன்டா வெண்ணமான உன் பாட்டில் என்கிட்ட வந்து கிஸ்திங்கிற, தெரங்கிற, வரிங்கிற, பகாலி வட்டி குடுறான்ற, என்ன கொங்கா போய் நினைச்சுக்கு இருக்கியா? ஏண்டா வானம் பெஞ்சுக்கு இருக்கு, பூமி வளர்ந்துக்கு இருக்கு. உனக்கு எதுக்குடா நாங்க காசு கொடுக்கணும்? ஏண்டா எங்க கூட வயக்காடு வரைக்கும் வந்தையா? ஏத்த ஏறத்தையா? நாத்து நட்டையா? களை புடுங்கலையா? இல்ல எங்க ஊர் விவசாயிக்கு கஞ்சி பானையை தூக்கிட்டு போனையா? எங்க ஊர்ல மொக்க பொம்பளை எல்லாம் ஒன்னா சேர்ந்து சில்லாக்கு விளையாண்டுட்டு இருந்தாளுங்களே, அவளுக்கெல்லாம் மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா? இல்ல மருதாணி வச்சு விட்டியா? ஏண்டா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல கேமான்னு பாஞ்சிக்கு போய் ஜல்லிக்கட்டு காலை அடக்கணையா? என் மச்சா ஒருத்தனை ஒரே போட்டப்ப போலீஸ்ல புடிச்சிட்டு போனாங்களே, அப்ப வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டையா? ஏண்டா நீ என்ன எனக்கு மாமானா மச்சானா? எதுவுமே செய்யாம உன் பாட்டுல என்கிட்ட வந்து வரியா குடுறா வட்டியா குடுறான்னு நோண்டி கேட்டுக்கு இருந்த ஒரே போட்டுருவேன்பா. கிளம்பு 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 சொல்லி வை மாப்பிள்ள, தூங்குறவன் எழுப்பி விடுறாங்கல்ல. இன்னும் விரும்பாண்டியே வரல, நீ கிளம்பு கிளம்பு. சரி சரி. இதுதான் மதுரை தமிழ். மதுரை என்றால் மல்லிகை தான் எனக்கு ஞாபகம். அதான் மல்லி எல்லாம் முந்தி, இப்ப மில்லி விட்டா திருப்பாச்சி தான். சரி. மதுரை கேட்டீங்க. இப்போ பார், கோயம்புத்தூர் தமிழ் கேளு. குமரேசா குமரேசா. ஏனுங்கண்ணா கூப்பிட்டீங்களாக்க? ஒண்ணு இல்ல, நம்ம கெஸ்ட் வந்துக்கிறாரு. அவருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் அப்படியே கோயம்புத்தூர் தமிழ் எடுத்து விடுறாஜா. ஆஹா, தங்கமா சொல்லிட்டா போகுது. ஏனப்பா நீதான் ஜான்சன் துறையாக்கு? ஓ, நீதான் அந்த வரி வட்டி கிஸ்தி எல்லாம் கேட்டவ? ஏடா வாரம் போலிது பூமி விளையுது, நான் எதுக்குடா உனக்கு வரி கொடுக்கணும் வட்டி கொடுக்கணும்? ஏண்டா எங்களோட வயலுக்கு வந்தியா? ஏத்த மறைச்சியா? நாத்து நட்டையாக்கு? களை பறிச்சியாக்கு? அங்க கழனியா உழவர்களுக்கெல்லாம் கஞ்சி கலைய சுமந்தியாக்கு? ஏண்டா அங்க வயல்ல உரம் போறதுக்கு காசு இல்லாம இருந்தனே, அப்ப கோயம்புத்தூருக்கு வந்து கள்ள நோட்டு அடிச்சு கொடுத்தியாக்கு? அவ்வளவு ஏண்டா நாங்க வயல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களேன்ற பொம்பளாட்டிகள்லாம் அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் அரைச்சு கொடுத்தியா இல்ல கஞ்சி காய்ச்சி கொடுத்தியா? வரி கேட்கறாங்க இல்ல வரி. ஏன்னா நீ எனக்கு மாமனா மச்சனா அப்படி தூக்கி போட்டு மூஞ்ச புட்டான்னு வைக்க, மூஞ்சல்ல வரி வரியாய் போதும் சாக்குறத. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது கண்ணு. சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிட்டு விட்டு மறுபடியும் தூங்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குதுல்ல. ஆனா கொன்னியா தேனப்போ வாரணப்போ வாரணப்போ. அதான் கோயம்புத்தூர் தமிழ். சரி, இவ்வளவுதானே? இன்னும் உண்டா? என்ன இப்படி சொல்லிட்டேன்? சிலோன்ல இருந்து வந்து இங்க செட்டில் ஆயிருக்காங்களே நம்ம சகோதரர்கள். சரி, அவங்க தமிழ் கேட்டுக்கிறியா நீ? ஓஹோ, என்னிடமேயா? கேட்டு வை, எதுனா உனக்கு டிப்ஸுக்கு உதவும். லாங்குவேஜ் டெய்லி டெவலப் ஆகுது இல்ல? போண்டாமணி போண்டாமணி. என்ன அண்ணன் கூப்பிட்டியலே? இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் அப்படியே உன்னோட சிலோன் தமிழ்ல கொஞ்சம் எடுத்து விட, அன்னை கேட்கணுன்ற. ஓ, அதுக்கு என்ன? ஓ, இவர்தான் ஜான்சன் துரையோ? பார்க்க தென்பாத்தான் இருக்கிறார், தென்பாத்தான் இருக்கிறார். பூமிய இவருக்கு என்னவாம்? மழையும் பெய்ய இல்ல, பூமி எல்லாம் தரிசா கிடக்குது. இவர் பாட்டுக்கு வரி வட்டி கிஸ்தி என்று கேட்க வந்துட்டார். விசர் பிடிச்சிருக்குதோ? எங்களோட வயலுக்கு வந்தீரோ? இல்லை தண்ணி இறைச்சிரோ? இல்லை அங்கு செல்லடிக்கும் போது எங்களோட சேர்ந்து பம்பருக்குள் படுத்திருந்தீரோ? பாம்பும் பூரானும் கடிக்கும் போது சொரிஞ்சு விட்டீரோ? இல்ல எங்களோட வேம்படி பெட்டேருக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தீரோ? மஞ்சள் அரைத்து கொடுத்தீரோ? மாமனோ மச்சானோ? யாரை கேட்கிறீர் வரி? யாரை கேட்கிறீர் வரி? இதெல்லாம் கதைத்தால் அடித்து ஊரோடு திரட்டி விடுவோம், தெரியுமே. வந்துட்டார், தேவையில்லாம கதைத்தால் அடித்து ஊருக்கு திரட்டி விடுவோம். வருகிறார். இதான் சிலோன் தமிழ். திருநெல்வேலி தமிழ், மதுரை தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், இலங்கை தமிழ். தமிழா உனக்கு இத்தனை தமிழா? இது என்ன தமிழ்? எல்லா தமிழுக்கும் சூப்பர் கிங் டாப் டக்கர் தமிழ் உனக்கு இது. அது என்ன? அதான் சென்னை தமிழ். ஓ,
சரி, சென்னை தமிழில் யார் பேச போகின்றார்கள்? அண்ணாத்த பேச போறா. ஓ, உங்களுக்கு ஒரு அண்ணன் கூட இருக்கிறாரா? ஐயோ, என்னத்தான் உனக்கு சொல்றது, அண்ணாத்தன்றது நான் தான். நமக்கு நாமளே சொல்லிக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது. சரி, அதையும் கேட்போமே. அதான் பெரியார் சொன்ன தன்மானம்ன்றது. சரி, கேட்டுக்கோ. ஏய், என்ன நீ ஜாக்சன்னா பெரிய பல்பா? நீ ஜாக்சன் நான் டைசன் தெரிஞ்சுக்க, காதை கட்சி விட்டுருவேன். பார், அடிக்கடி என் ஏரியாவுக்கு வந்து மால் கேட்கறதா கேள்விப்பட்டேன். என்ன நினைச்சுக்கிற உன் மனசுல? வானம் மப்பாக்கிது, கூவம் கப்பாக்கிது. உனக்கு இன்னத்துக்கு நான் மால் கட்டணும்? இத பார், என்னைக்காவது ஒரு தபா எனக்கா நீ எதுனா ஹெல்ப் பண்ணது உண்டா? என் கூட மெக்கானிக் செட் வந்துக்கிறியா நீ ஒரு வாட்டியாவது? இல்லாட்டி பந்த் அன்னைக்கு சரக்கு வாங்கி கொடுத்துருக்கியா எனக்கு? ஒரு நாள் குவார்டர் பாட்டில் மூடி திரும்பிக்கிச்சு பாட்டம்ல அடிச்சு ஓபன் பண்ற டெக்னிக் சொல்லி கொடுத்தியா எனக்கு நீ? நான் எப்பவும் ஒரிஜினல் எடுத்தா வாமிட் பண்ணுவேன். ஒரு வாட்டி தேனாம்பட்ட சிங்காண்ட ஒரிஜினல் அடிச்சுட்டு வாமிட் பண்ணும்போது என்ன தர்மாஸ்பத்திரிக்கு எட்டு போனியா நீ? அவ்வளவு ஏன் இதுவரைக்கும் ஒரு அட்டு ஃபிகராவது எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கிறியா? இன்னொரு வாட்டி நம்ம ஏரியா அந்த மாலுன்னு வந்த மவன உனக்கு பாலு. மால் பால், என்ன தமிழ், என்ன தமிழ்! இதோ பாருப்பா, நான் கன்னிமாரா நூலகம் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சாமி, எனக்கு சவாரி வருது பந்த் அன்னைக்கு, நீ அதை கெடுத்து விட்டுறாத. இல்லையப்பா, உனக்கு சவாரியில் என்ன பணம் கிடைக்குமோ அந்த பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன். இப்போது உன்னிடம் நான் பாடம் கேட்க போகிறேன். அதாவது சென்னை தமிழ் கற்றுக் கொடுக்க நீ என் குருவாக இருக்க வேண்டும். குருன்னு சொல்ற? என்ன 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 ஒரு மாதிரி ஆகிட்டேன். மனுஷன் நீ, உனக்கு எவ்வளவு பரந்த மனசு. உலகம் ஃபுல்லா போய்கிற, எத்தனையோ ஆளுகளை பாத்துக்கிற, என்னைய போய் குருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலியா இருக்குதுயா. இவ்வளவு உணர்ச்சி நல்ல மனுஷன் இல்லையப்பா. எனக்கு சுண்டி சோறு சாப்பிடியா என் கூட? பச்சை மிளகா கட்சி அடிக்கலாம். சுண்ட கஞ்சி அப்படி என்ற நான் என்ன சொல்றது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப திக்கு ரிலேட்டிவ்க்கு மட்டும் நான் வாங்கி கொடுப்பேன். அது உனக்கு வாங்கி தர வரையோ? சரி, அது இப்போதைக்கு வேண்டாம். இந்த பாடத்தை முடித்து விட்டு அதற்கு பிறகு நான் அதனை அருந்தி பார்க்கிறேன். குருன்னு சொல்லிட்டு துணிவானா என்ன குருன்னு சொல்றாரா இவரு? என்ன இவ்வளவு உணர்ச்சி செய்யப்படுகிறாய்? ஒரு பாடல் சொல்லட்டுமா? எவனுக்கு எவனும் தாழ்ந்தவன் இல்லை, அவனவன் திறமை ஒரு துறையில், எல்லாம் அறிந்தவன் எவனும் இல்லை, எல்லாம் தெரிந்தவன் மனிதன் இல்லை. ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் ஏதோ நல்லது சொல்றேன், புரியுது. உன்னிடமும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது. இப்போது நான் நல்ல தமிழில் சொல்வதை எல்லாம் உன் சென்னை தமிழில் நீ மொழிபெயர்த்து உன்னுடைய மொழி வழக்கில் சொல்ல வேண்டும். சென்னை தமிழ்ல சொல்லணுமா உனக்கு? சரி கேளு. சரி, நான் குறிப்பிடுத்துக் கொள்கிறேன். சென்னையில் நடந்த மறியல் போராட்டத்தினால் சாலைகள் எல்லாம் வெறிச்சோடி அமைதியாக கிடந்தன. நான் மறியல் பொறியல்னு எதுக்கு அத்தை போட்டு இஸ்துன்னு இருக்கிற? ரோடு ஜிலோனுக்கு இது. ஜிலோ ஜெலி ஜிலோ ஜிலோ. குமார் சிற்றுண்டி அறிந்துவிட்டு தன் புது மனைவியுடன் புது வாகனத்தில் அலுவலகம் சென்றான். குமார் நாஸ்டா துண்ணுட்டு வீட்டுக்காரிய டக்கரான வண்டியில உட்கார வச்சுக்கின்னு குந்த வச்சுக்கின்னு ஆபீஸுக்கு ஜூட்டு விட்டான். நாஸ்டா குந்த வைத்து ஜூட்டு. சரி சரி. அப்போது சரியாக மணி 9. கரெக்டா 9 o'clock. கரெக்ட். போது எதிரே வந்த லாரி ஒன்று திடீரென்று குமாரின் வாகனத்தில் மோத ஆப்போசிட் சைடுல வந்த ஒரு லாரி புறம்போக்கு குமார் வண்டி மேல டேஷ் பண்ணிட்டான்ப்பா. குமார் வண்டி டேஷ். விபத்து நடந்தது. காவலர்கள் வந்தனர். ஏசியும் பிசியும் சேர்ந்து வந்தாங்க. குமார் வாயில் குருதி கசிந்தது. என்ன குருதி கிருதிங்கிற கமல் சார் டைட்டில் மாதிரியா இருக்குது? இல்லப்பா, குருதி என்றால் இந்த ரத்தம். அத்தை சொல்றியா? குமார் வாய் வெத்தலை பாக்கு போட்டுச்சு. அந்த நேரத்தில் எப்படிப்பா வெத்தலை பாக்கு போடுவது? என்ன பிரியாணியா வாங்கி துண்ணுவான்? வெத்தலை பாக்கு போட்டா மவுத் என்ன கலர் ஆகும்? அது சிகப்பு நிறம். பிளட் கலர் அதானே? சரி சரி. அப்படி லிங்க் கொடுக்குறாங்க சென்னையில். சரி சரி. விபத்து நடந்த இடத்தில் பெருங்கூட்டம் கூடியது. மெர்சல் ஆச்சு. சரி.
குமாரின் மனைவி மயங்கி விழுந்தாள். குமார் சம்சாரம் பங்கம் ஆயிட்டாங்கோ. குமார் உயிருக்கு போராடினான். குமாருக்கு உசுறு இஸ்தினிருது. கூட்டத்தை கலைந்து செல்ல காவலர்கள் பணித்தனர். அந்தாண்டே போ, அப்பாலே போ. கூட்டம் கலைந்தது. பப்ளிக் அப்பீட்டு. காவலர்கள் அப்பால் சென்றதும் மீண்டும் கூட்டம் அங்கே வந்தது. பப்ளிக் ரிப்பீட்டு. ஓட்டுநரை பிடித்து கூட்டத்தினர் உதயோ உதய் என்று உதைத்தனர். டிரைவருக்கு ரிவிட்டு. அப்பீட்டு ரிப்பீட்டு ரிவிட்டு. எனக்கு தலையே சுற்றுகிறது போல இருக்கிறது. குமாருக்கு தலை கிரிகள் அடிக்குது. இல்லையப்பா, அதை மொழிபெயர்க்காதே. எனக்கு உண்மையிலேயே தலை சுற்றுகிறது உன் தமிழை கேட்டு. கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? உனக்கு ஒரு மாதிரி ஆகுதா? கொஞ்சம் தண்ணி. தண்ணி எடுத்துடா. என்னப்பா, தண்ணீரை ஒரு குவளையில் கொண்டு வரக்கூடாதா? இந்த தண்ணியெல்லாம் கோலையில கொண்டு வந்தா போலீஸ் குறவல மேல மிதிக்கும். என்ன பத்தியா உனக்கு கவனிச்சு பாரு. இது டன்லப் டியூப். இது உள்ள பொதுவா ஏர் தானே இருக்கும். உள்ள லிக்விட் வச்சான் பாத்தியா தமிழ. சரி, அவன் தான் சயின்டிஸ்ட். சரி பாரு, இது எப்படி குடிக்கிறதுன்னு கேக்குறியா? இந்த மவுத்துல உன் மவுத்த வச்சுக்கோ. சரி, நிறைய உறிஞ்சினா நீயே மவுத் ஆயிடுவ. சரி, கொஞ்சம் பொறு. எனக்கு சொன்னியா? எப்படி இது? என்ன இப்படி கசக்குறதே? ஊறுகாய் எல்லாம் அடிச்சா கசக்க தானே செய்யும். தண்ணீரை எனப்பா ஊறுகாய் வைத்து சாப்பிட வேண்டும்? கள்ளசாராயத்துக்கு சைட் டிஷ் அதான் உனக்கு தெரியாதா? ஐயோ, சாராயமா? நான் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீர் அல்லவா கேட்டேன். பாரு, இது ரீஜென்ட் இல்ல. நீ குடிக்க தண்ணி நான் கேட்ட, தண்ணி வேணும்னு கேட்ட. குடிக்க தண்ணி கேட்டனா கொயா தண்ணி கொடுத்துருப்பேன். தண்ணின்னு கேட்டவொடனே அத்தை கேட்டோன்னா அவன் இத்த எடுத்து வந்து கொடுத்தான். தண்ணீருக்கு தமிழில் இப்படி ஒரு அர்த்தமும் இருக்கிறதா? தமிழ் ஒரு கடல் மாதிரியா? அதுல மீனும் பிடிப்பான், சீனும் பிடிப்பானுங்க. இப்ப தமிழை வச்சு பிசினஸே பண்ணின்னு இருக்கானுங்கயா. என்ன பெரிய மேட். இப்போ நீ வந்து சென்னை தமிழ் கேட்ட, மதுரை தமிழ் கேட்ட, திருநெல்வேலி தமிழ் கேட்ட, சிலோன் தமிழ் கேட்ட, கோயம்புத்தூர் தமிழ் கேட்ட. அத்தனை தமிழும் இப்போ உனக்குள்ள ஓடி இருக்குது. இப்போ நீ தமிழை பத்தி என்ன ஃபீல் பண்றன்றத அப்படி சுருக்கமா, ஆனா பட் டீடைல்ஸா எனக்கு ஃபுல் டீடைல் எனக்கு கிடைக்கணும். அது மாதிரி சொல்லு பாப்போம். சும்மா சொல்லு தலைவா, வா. என்ன ஃபீல் பண்ற தமிழை பத்தி? கஸ்மாலா ஷாவுகராக்கி உட்டன செவுளு அவளு வாங்கும், பகில பிகில வரும், இடுப்பு அடுப்பு வரும். என்ன லுக்கு விடுற? கட்னா தாராம் தடுவேன். கஸ்மான கண்ட அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி. ஆதி பகவன் முதலே உணர வைத்தாய் தேவி. இயல் இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே. ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே, தாயே, தாயே. மணி ஒலித்து விட்டது. தாய் என்ற சொல்லை 3 முறை மீண்டும் மீண்டும் பாடியதால் நீங்கள் தொடர்ந்து பங்கு பெற்றும் வாய்ப்பினை இழக்கின்றீர்கள். ஏய், அவரா நீ எப்படி இருந்த? நீ இப்படி ஆயிட்ட. தேங்க்யூ.